தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திருப்பதி மலை கோயிலுக்கு வரும் பக்தர்கள் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டால் ஆதார் அட்டை பிளாக் செய்யப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்கலாம். ஸ்ரீனிவாசன், என்ன நடந்தது, எதற்காக இந்த அறிவிப்பை கோவில் நிர்வாகம் வெளியிட்டிருக்கின்றது? ஆதார் பிளாக் செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றதே, அது சாத்தியமா? சொல்லுங்க. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பக்தர்களுக்கு கடும் எச்சரிக்கை. திருப்பதி மலைக்கு வரும் பக்தர்கள் சாமி தரிசனத்துக்காக வரிசையில் செல்லும் சமயம், அறைகளை பெறுவதற்கு வரிசைகள் காத்திருக்கும் சமயம், லட்டு கவுண்டர் வரிசை ஆகிய இடங்களில் அவ்வப்போது வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வழக்கம். இது போன்ற வாக்குவாதங்கள் திருப்பதி மலையில் சகஜம். அவர்கள் பக்தர்கள் ஆகையாலும் ஒவ்வொரு விதமான சூழல் இருக்கும் என்பதும் அதனை யாரும் திருப்பது கிடையாது. நேற்று திருப்பதி மலையில் உள்ள எம்பிசி வளாகத்தில் தேவஸ்தான ஊழியர்களை பரிந்துரை அடிப்படையில் அறைகளை ஒதுக்கீடு செய்யும் கவுண்டரில் திருப்பதியை சேர்ந்த பக்தர் ஒருவர் மற்றும் வெளியூரை சேர்ந்த பக்தர்கள் 2 பேரும் ஆகியோர் ஒருவருக்கொருவர் கடும் வார்த்தைகளால் திட்டிக் கொண்டுள்ளார். அந்த நேரம் அங்கு தேவஸ்தானம் நிர்வாக அதிகாரி தியாமராவ் ஆய்வுக்காக சென்றிருந்தார். அந்த வாய் சண்டைக்கு காரணம் அந்த 3 பேரில் ஒருவர் வரிசையை ஓவர்டேக் செய்து குறுக்கு வழியில் விரைவாக தாக்கும் அறை பெருந்தும் முயற்சித்த ஆதிக்கும். எனவே இது போன்ற சம்பவங்கள் இனிமேல் நடைபெற இடக்கூடாது என்று அங்கு பணியில் இருந்த ஊழியர்களுக்கு அவர் அறிவுரை வழங்கினார். இந்த நிலையில் தேவஸ்தானம் வெளியிட்ட செய்தி குறிப்பில் பரிந்துரை கடிதங்களுடன் திருப்பதி மலைக்கு வந்து ஒழுங்கமான செயல்பாடும் பக்தர்களின் ஆதார் அட்டை பிளாக் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பக்தர்கள் யாராவது திருப்பதி மலையில் ஒழுங்கமாக செயல்படும் அவர்களுடைய ஆதார் அட்டை பிளாக் செய்யப்படால் அந்த பக்தர் அதன் பின் ஏழுமலா தரிசன வாய்ப்பு, தங்கும் அறை ஆகியவற்றை பெற இயலாது என்று கவனத்துக்கு உள்ளது. நன்றி. ஸ்ரீனிவாசன், குறிப்பாக ஆதார் அட்டை ஒழுங்கீனமாக திருப்பதி மலை கோவிலுக்கு வரும் பக்தர்கள் நடந்து கொண்டால் அவர்களின் ஆதார் அட்டை பிளாக் செய்யப்படும். திருப்பதி கோயிலுக்கு அங்கு செய்யப்படும் அந்த வசதிகளை பெறவோ இல்ல தரிசனம் செய்வதற்கோ தடை விதிக்கப்படும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதுக்கு ஏதாவது கால அளவு சொல்லியிருக்கிறாங்களா? தடையடைகள் பக்தர்கள் யாராவது சண்டை போட்டா அவங்க ஆதார் பிளாக் செய்யப்படும். விரிவான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.